பழமையான நகரங்களின் பட்டியலில் தலைசிறந்த இடத்தை பெறும் காஞ்சிபுரத்தின் இதயத்தில் ஒரு புனிதமான ஆலயம் அமையப்பெற்றுள்ளது. அதுவே காஞ்சி காமாட்சி அம்மன் திருக்கோவில். இது ஒரு சாதாரண ஆலயம் அல்ல. இது தெய்வத்திற்கும் மானிடத்திற்குமான பாலமாக விளங்கும் ஆன்மீக வழிகாட்டும் புகழ்மிக்க தலம். உலகின் 4 மூலைகளில் இருந்தும் பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். ஏனெனில் இந்த ஆலயத்தில் நிலவும் சக்தியும் மர்மமும் அவர்களை கவர்ந்து இழுத்து கொண்டு வருகிறது. இந்த திருக்கோயிலின் ஆழமான இரகசியங்களில் ஒன்று மூர்த்தியின் கீழ் மறைந்திருக்கும் ஸ்ரீ சக்கரம். பெரியோர்கள் கூறுவதாவது, பகவதியின் இக்கோயிலில் ஆதிசங்கரர் தாமாகவே வந்து தாயாரின் மூர்த்தியின் கீழ் ஸ்ரீ சக்கரத்தை நிறுவியதாகும். அந்த செயல் இந்த ஆலயத்தையே ஒரு சக்தி புயலாக்கியது. இந்த சக்கரம் என்பது வெறும் ஒரு ஜந்திரம் அல்ல. இது அகில உலக சக்திகளை ஒருங்கிணைக்கும் பரபிரம்ம சக்தியின் வடிவம். 4 மூலைகளில் பரவி நிற்கும் திரிகோணங்களின் சங்கமம் இந்த யந்திரத்தின் அமைப்பில் உணரப்படுகிறது. சக்தியும் சிவனும் ஒன்றாக கலக்கும் தெய்வீக கோணம் இது. ஸ்ரீ சக்கரம் வெளியே காணப்படுவதே, ஆனால் அதன் காந்த ஆற்றல் மூலஸ்தானத்தில் இருந்தே புள்ளி புள்ளியாக பரவி ஆலயத்தின் ஒவ்வொரு இடத்திலும் அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. இங்கு வந்த பக்தர்கள் தங்கள் மனதிற்குள் ஒரு வித்தியாசமான அமைதியை உணர்கிறார்கள். அந்த அமைதி பராசக்தியின் உயிர் வாழும் உந்துதல் என்பதை உணர வைத்துவிடும். பெரிய பண்டிகை நாட்களில் இந்த திருக்கோயிலில் பக்தர்களின் கண்கள் எதிர்பார்ப்போடு எதிர்நோக்கும் ஒரு நிகழ்வு நிகழ்கிறது. அதுவே பொற்தேர் உற்சவம். அம்மனின் திவ்ய முத்திரையுடன் பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய இந்த தேர்தான். இந்த தேரில் அமர்ந்து அம்மன் வீதிவலம் வரும்போது பக்தர்கள் தங்கள் உள்ளத்தில் ஓர் அழகு கனவில் புகுந்தது போல் ஆழமான ஆவலோடு தரிசனம் செய்கிறார்கள். இந்த தேரை தரிசித்தாலே மனதில் வைத்த ஆசைகள் நிறைவேறும் என்னும் நம்பிக்கையுடன் மக்கள் கண்ணீர் மல்க அம்மனின் முகத்தில் கண்ணோட்டம் செலுத்துகிறார்கள். இந்த தேரும் மூலஸ்தானத்தில் இருக்கும் ஸ்ரீ சக்கரமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஆலயத்தின் ஆன்மீக அதிர்வுகளை பலமடங்காக உயர்த்துகின்றன. மூலஸ்தானம் வரை செல்லும் போது ஒரு மெல்லிய காற்று போல ஒரு சாந்த உணர்வு நம்மை அணைத்துக் கொள்கிறது. மூலஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் அம்மன் ஒரு மிகச் சிறப்பான பத்மாசனத்தில், அதாவது தாமரையின் மேல் அமர்ந்த நிலையில் மிகுந்த அமைதி மற்றும் சமநிலையை பிரதிபலிக்கும் நிமிர்ந்த நிலைப்பாட்டில் வீற்றிருக்கிறார். இது உள் உலகத்தை அமைதியாக்கும் ஒரு திருவடிவம். அம்மனின் பார்வை பக்தர்களின் உள்ளத்தை ஊடுருவி ஆழமான ஆன்மீக உணர்வை ஏற்படுத்துகிறது. இந்த நிலைப்பாட்டின் கீழே மறைந்திருக்கும் ஸ்ரீ சக்கர சக்தி பூமியின் சக்தி வட்டத்துடன் இணைந்து மூலஸ்தானத்தை ஒரு நவக்கிரக மையமாக மாற்றுகிறது. இந்த அளவிற்கு சக்தி பரப்பும் இடமாக இந்த இடம் இருக்கிறது என்பதை தொழும் தருணத்தில் மனதிற்குள் நுழையும் நிம்மதியால் உணர முடிகிறது. இக்கோயிலின் மற்றொரு அதிசயம் திருக்கோவிலின் பக்கமாக விரிந்துள்ள புனித தெப்பக்குளம். இந்த நீர்நிலம் வெறும் தெப்பக்குளம் அல்ல, இதுவே அம்மனின் தவஸ்தலமாக விளங்கும் தெய்வீக ஆற்றலால் பூரிப்படைந்த ஒரு குளம். பண்டிகை நாட்களில் இந்த குளத்தில் நீராடும் பக்தர்கள் மனம், உடல், ஆன்மா மூன்றிலும் ஒரு அழுத்தமற்ற அமைதி மற்றும் தூய்மை உணர்வை அனுபவிக்கிறார்கள். இந்த குளத்தில் தவம் செய்த தாயாரின் சக்தி இதன் ஒவ்வொரு துளியிலும் உறைந்திருப்பதாக நம்பப்படுகிறது. அதனால் தான் பக்தர்கள் இந்த நீரை வீடு கொண்டு சென்று பாதுகாப்பாக வைத்திருந்து தங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார்கள். காமாட்சி அம்மன் ஒரு காலத்தில் தவமிருந்து தோன்றிய தேவியாக மட்டுமல்லாது, இன்றும் பக்தர்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் மரணிக்காத சக்தியாக உள்ளார். தீரா நோய்கள் அகல்வதும் திடீரென வாழ்க்கையில் ஒளிவிளக்கும் நிகழ்வுகள் இடம்பெறுவதும் அம்மனின் அருள் பெறும் திடமான சான்றுகளாக பக்தர்கள் பகிர்கிறார்கள். சிலர் கனவில் அம்மனை தரிசிக்கிறார்கள், சிலர் நேரடி வழிகாட்டல்களை பெறுகிறார்கள். இவை அனைத்தும் இந்த ஆலயத்தின் மறைமுகமான ஆன்மீக சக்தியை உணர்த்துகின்றன. காமாட்சி அம்மன் திருக்கோவில் என்பது வெறும் கட்டடக்கலையோ பண்டிகை தலமோ அல்ல. இது ஒரு தெய்வீக தொடுதலின் அனுபவம். இங்கு வருகிற ஒவ்வொரு பக்தரும் தங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் உணர்வார்கள்.
மறைந்திருக்கும் ஸ்ரீ சக்கரம், வீதிவலம் வரும் பொற்தேர், தெப்பக்குளத்தின் புனிதத்தன்மை, அம்மனின் பத்மாசன சாந்தி, இவை அனைத்தும் சேர்ந்து இந்த இடத்தை ஒரு புனித சக்தி மையமாக மாற்றுகின்றன. உங்கள் ஆன்மீக பயணத்தில் இந்த திருக்கோயில் ஒரு ஒளிவொளிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் செய்ய மறக்க வேண்டாம். இன்னும் பல மர்மமான மற்றும் ஆன்மீகமான கதைகளுடன் விரைவில் சந்திக்கிறோம். நன்றி.